வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் அமித்ஷாவினுடைய வருகை தமிழகத்தில் எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்துதான் விரிவாக பேச இருக்கிறோம். அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் இனி திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா வளரப்போகிறது, 2016 பாரதிய ஜனதா தவிர்க்க முடியாத சக்தியாக இங்கு வளர்ந்திருக்கும் போன்ற கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார். இதை தொடர்ந்து தமிழக பாஜகவினர் பேசினாலும் அமித்ஷா இங்கு பேசியது இங்கு பல விஷயங்களை விவாதங்களை கிளப்பி இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் பாரதிய ஜனதா தமிழகத்தில் அதற்கென்று எத்தனை வாக்கு விழுக்காடு எண்ணிக்கை இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே அவர்களுடன் கூட்டணி கட்சியாக இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களிடமிருந்து சமீபத்தில் விலகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் கூட்டணியில் இருக்கின்றோமா என்பது குறித்து ஒரு உறுதியான தகவலை தெரிவிக்கவில்லை. தேமுதிக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, அமித்ஷாவை சந்திக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் எந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிறது, 2016 திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலிமையாக இருக்கும் என்று எந்த வியூகத்தின் அடிப்படையில், எதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா சொல்லுகிறது, அதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? உண்மையில் பாரதிய ஜனதாவுக்கு அந்த பலம் இருக்கிறதா? திராவிட இயக்கங்கள் வீழ்ச்சியடைந்து வருகிறதா? இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பது குறித்துதான் இன்றைய நமது ஆளுமைகள் விரிவாக பேச இருக்கிறார்கள். இந்த விவாதம் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தேர்தல் பிரச்சார குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எதிரொலி மணியன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன், கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் இந்த விவாதத்தில் அவர் தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களும் நமது விவாத அரங்கில் கருத்துக்களை பகிர இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக செல்ல இருக்கிறது. சார், முதல் உங்களிடம் இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க இந்த அரசியல் களத்தை தொடர்ந்து கவனித்துட்டு வருகிற முறையில இந்த 2016 எலெக்ஷன்ல, அதாவது பொதுவா எங்க கட்சி ஆட்சி பிடிக்கணும் எல்லா கட்சியும் சொல்றதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம். பாமக சொல்லியிருக்கிறாங்க, மதிமுக சொல்லியிருக்கிறாங்க, எல்லா கட்சிகளுமே அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த கட்சிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு பேஸ் இருக்கு, ஒரு கூட்டணி சேராமலே ஒரு குறிப்பிட்ட வாக்கு விழுக்காடு இருக்கு. ஆனா பாஜக என்று தனித்து ஒரு செல்வாக்கான வாக்கு எண்ணிக்கை கணிசமான அளவுக்கு இருக்கிறதா தமிழ்நாட்டில்? அதாவது பாஜக முத இந்துத்துவ எம்எல்ஏ ஐயா தாழ்லிங்க நாடார் 84 பத்மநாபபுரத்தில் வை பாலச்சந்திரன் கொண்டு வந்தார். அது பிறகு அவர் நிறுத்தின கேண்டிடேட்டு கருப்புக்கோட்டை வேலாயுதம் 96 ஜெயித்தார். அது பிறகு திமுக கூட்டணியில் 3 பேர் ஜெயித்தாங்க. இதுவரை 5 எம்எல்ஏக்கள் தான் அந்த கட்சியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு மேலே வெற்றி பெற்றதா எனக்கு தெரியல. மக்களவை தேர்தலை பொறுத்தவரை 2 கூட்டணி கிடைச்சது. இப்போ தனியாக ஒரு கூட்டணி நின்னாங்க. ஆனால் அவங்க என்ன கான்டெக்ஸ்டில் பார்க்குறாங்கன்னா, மோடி பிரச்சாரத்துக்கு இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய வலு சேர்த்திருக்கு. மோடினா இந்தியாவில் இன்னைக்கு அறியப்பட்டக்கூடிய ஒரே தலைவராட்டு தெரியப்படுறாரு. அவருக்கு இணையாட்டு இன்னொரு தலைவர் இந்திய அரங்கத்தில் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதோட தாக்கம் இன்னைக்கு சோசியல் மீடியா, பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா இதோட தாக்கத்தில் தமிழகத்திலையும் அது எதிரொலிக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது அவங்க உத்தரப்பிரதேசத்தில் மேக்சிமம் 71+2 73க்கு போயிட்டாங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் 100% அவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்படி அவங்க 100% எடுத்த இடத்துல நிச்சயமா இனிமேல் குறையும். அப்படி குறையும் போது அவங்க இடத்த அவங்க சரி கட்டதுக்கு 2019 சரி கட்டதுக்கு அவங்களுக்கு இடங்கள் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, ஒரிசா, இந்த நார்த் ஈஸ்ட், இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு இடமாட்டு அவங்க ஒரு தளமாட்டு தமிழ்நாட்டை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவங்களோட முழுமையான நோக்கம் எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனா பெயிட்டணி காட்டிக்கிட்டு சிவசேனாவை இது பண்ணாங்களோ, எப்படி ஹரியானா ஜங்கிட் காங்கிரஸ் கட்சி கூட்டணி எல்லாம் பண்ணாங்களோ, அதே மாதிரி தனித்து போட்டியிட வேண்டுங்கிறது அவங்க எண்ணம். குறிப்பாக புதிய நீதி கட்சி, அண்ணனோட கட்சி, மற்றபடி இந்திய ஜனநாயக கட்சி, இந்த 3 கட்சிகளையும் அவங்க கால்குலேஷன் படி கூட்டணியில் இருக்கலாம். மற்றபடி அவங்களுக்கு 2016 நோக்கம் அல்ல, 2019 ஒரு நல்ல ஒரு மக்களவை தேர்தல் அவங்களுக்கு நோக்கம். இதுல இன்னும் அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா, இன்னொரு தேசிய கட்சி, பாஜக ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ் தேசிய கட்சி இவங்களோட நல்ல அதிக வாக்கு வங்கியில இருந்த ஒரு கட்சி தான். அந்த கட்சி இன்னைக்கு மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேரணும்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்களே தவிர, நாங்க ஒரு தேசிய சக்தி நாங்க நிப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் பாஜக நிச்சயமா பாஜகவுக்கு இருக்குது. பலம் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா காங்கிரஸ் பலத்தோட ஒரு குறைஞ்ச பாஜகவுக்கு இன்னைக்கு ஒரு மோடி லீடர்ஷிப்பும் ஆளுங்கட்சி அதிகாரமும் அந்த இதை கொடுத்திருக்குது. அதனால இவங்களுக்கு இன்னைக்கு கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் ஃபைட்டு முடியும் போது பாமக உள்ள ஒரு 6% ஓட்டுகளை ஒரு ஏரியாவில் அவங்க
இருக்கும்போது அது 18% சமம் அந்த ஏரியாவுக்குள்ள. அப்படி அவங்க ஓட்டு எடுக்கும் போது வந்து ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் ஃபைட், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வந்து அது வந்து ஒரு லேக்வானா வருது. அப்போ இது வருது. இதே பாமக வந்து 89 சட்டமன்றத்தில் வந்து இதோட எஃபெக்டிவா இருந்திருக்கும். அப்போ 2016 ஜெயலலிதா வர்சஸ் கருணாநிதி ஃபைட்டு இருக்காதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த கட்சிகளுக்கு பல காரணிகளால இருக்குது. அப்படி இல்லாம இருந்தா நாம உள்ள நினைக்கும் போது நமக்கு வந்து வாக்கு வங்கிகள் நமக்கு உயரும்ங்கிற ஒரு இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அதிமுக திமுகங்கிற போட்டியே போய் பாஜக வெர்சஸ் அதிமுகங்கிற மாதிரி ஒரு நிலை வரும். அப்படி அல்ல, அதிமுக திமுக போட்டி தான் இருக்குது. அவங்க 25% இருக்கிறாப்ல திமுக. பாஜக கூட்டணியில யாருமே வந்து 6% தாண்டல. ஆனா 2016 அவங்க எதிர்பார்ப்பு இன்னும் 15 மாசம் இருக்குது. கலைஞர் கருணாநிதிக்கு வந்து 92 வயது ஆகுது. ஸ்டாலின் வந்து ப்ரூவ்டு லீடர் கிடையாது. திமுகவுக்குள்ள பல குழப்பங்கள் இருக்குது. மக்களவை தேர்தலில் 5% இந்துக்கள் வாக்கு அவங்க இழந்திருக்காங்க. குறிப்பா இவங்க பகுதிகளில் திமுக வாக்கு இழந்தது ரொம்ப தெரியும். இவங்க தொகுதியில கூட இழந்திருக்காங்க. அது மாதிரி அண்ணா திமுகவில் ஜெயலலிதா கன்விக்டா இருக்கிறாங்க. என்ன அரசியல் பண்றாங்கன்னே தெரியல. மீண்டும் அவங்க அப்கல்ட் ஆகுமா, விடுதலை ஆவாங்களாங்கிற ஒரு கொஸ்டின். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் சொன்னேன் இல்லையா, பாமக முத எம்ஜிஆர் இருந்த பிறகு கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் எலெக்ஷன் போகும்போது உள்ள நுழையும் போது ஈஸியா இருந்துன்னு, அது கூட பாமக சாதகமா சட்டமன்றத்தில் நுழைந்திருந்தால் இதோட நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதா வர்சஸ் கருணாநிதி ஃபைட் இப்போ இருந்துட்டுன்னா அதுல வந்து 8 ஓட்டு வைகோ எடுத்தது மேக்சிமம். ஒரு கட்டத்தில் பாமக எடுத்தாங்க. அது அடுத்த இன்னொரு கட்டத்தில் வந்து மதிமுக எடுத்தாங்க. இதுல மேக்சிமம் 8 இது. ஆனா இந்த ஃபைட் இல்லன்னு வைங்க, இப்படி மூணாவது நிற்கக்கூடிய கட்சிக்கு வந்து அதிக வாக்கு வலிமை கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அது எங்க இருந்து வரும், எப்படி வருங்கிறது வந்து சூழல் தான் உங்களுக்கு பண்ணணும். முதல்ல இந்த ஃபைட்டே தொடர்ந்ததுன்னா இவங்களால சாதிக்க முடியாது. நிச்சயமா சார், உங்கள்ட்ட நேரடியாக வைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் வந்து அப்படி, அதாவது இங்க பாஜகவுக்கு வந்து ஒரு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் அதை நோக்கி தான் அது போய்கிட்டு இருக்கு. ஏன்னா திமுக அதிமுக ரெண்டுமே ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பாஜக அந்த வாக்குகளை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 89 பாமக வந்த மாதிரி 93 மதிமுக இந்த மாதிரி புது புது கட்சிகள் வரும்போது ஒரு சின்ன ஒரு ஜம்ப் வந்தது அந்த கட்சிகளுக்கெல்லாம். அது மாதிரியான விஷயமா தான் இதை பாக்குறேன். அது மட்டும் இல்ல, மோடிக்கு வந்து இன்னும் ஒரு தேசிய அடையாளம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை இருக்கு. அதனால அந்த விஷயங்களெல்லாம் நம்ம அதையும் கவனிச்சுதான் பாக்கணுங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தனித்த செல்வாக்கு பாஜக இருக்கா? இன்னும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா வளர்ச்சி அடைவது? திரு அமித்ஷா அவர்கள் வந்தால் அத்தனையும் மாறிவிடும் என்பது அவருடைய நம்பிக்கை. இருக்க வேண்டியதுதான், எல்லா கட்சிகளும் இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், பள்ளிக்கூட பந்தயத்தில் தோற்று போன ஒருவன் தான் ஜெயிப்பது ஒலிம்பிக் பந்தயம் தான் என்கின்ற நம்பிக்கையோடு தான் போக வேண்டும். அந்த நம்பிக்கையோடு அவர்கள் போகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு அரசியலை தேசிய அரசியலோடு எப்பவுமே ஒதுங்கி இருக்கிறது வித்தியாசமான ஒரு அரசியல். இது வந்து தேசியத்தை பொறுத்தவரை 67 இங்கே வலுவிழந்து விட்டது. அண்ணன் துரைசாமி அவர்கள் சொன்னார்கள், 67 அறிந்து விட்டது. காமராஜரும் ராஜாஜியும் எதிரெதிர் துருவங்களாக நின்றார்கள். அப்பொழுது 44% கூட ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் இருந்தது. அது இப்பொழுது 4.4% வந்தது. அதை கூட ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் பாதி பிரித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் அப்படி இருந்த ஒரு காலகட்டத்திலே 67க்கு பிறகு திராவிட இயக்கம் எழுச்சி பெற்ற பொழுது அந்த ராஜாஜியும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் காமராஜரும் ஒன்று சேர்ந்தார்கள். அப்பொழுது கூட அவர்களால் எடுக்க முடியல. காரணம், தேசிய அரசியல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மாநிலத்திலே இருக்கின்ற நிர்வாகிகளை அவர்கள் எந்த கட்டத்திலும் மதிப்பு மரியாதை கொடுத்ததே இல்லை. இவர்களுடைய எண்ண ஓட்டங்களை, இவருடைய உணர்வுகளை எப்பொழுதுமே தேசிய அரசியலில் இருக்கின்ற மேலிடத்தில் இருக்கிறவர்கள் மதித்ததில்லை என்கின்ற எண்ணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கோ ஏசி அறையிலே உட்கார்ந்து விட்டு இங்கே இருக்கின்ற வேட்பாளர்கள் கூட அவர்கள் தேர்வு செய்துவிட்டு சொல்வார்கள், ஆக்கிய நேர்த்தியை அஞ்சலில் சேர்த்துவிட்டு வாக்கிய நேர்த்தியை வருஷம் பூரா பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு வித்தியாசமான அரசியல் அங்க இருக்கிறது. ஆகவே தேசியம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கால வெள்ளத்தில் கரைந்து போய்விட்ட தத்துவங்களின் வறுமை என்கிற நிலைமையிலே தான் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மண் தந்தை பெரியார் அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட பூமி. அவரை பற்றி இன்றைக்கு பல பேர் விமர்சிக்கிறார்கள். அதுக்கு அது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் கம்யூனல் ஜிஓ என்பதற்கு அர்த்தம் தெரியாமல் தமிழ்நாட்டு அரசியலை யாரும் இன்றைக்கு அரசியல் நடத்த முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த இடத்திலே மோடி அவர்கள் மீது பிஜேபி இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் மோடி என்கின்ற ஒற்றை மனிதர்கள் தான். பிஜேபிக்காக யாரும் வரவில்லை, அவருடைய கொள்கைக்காக யாரும் போடவில்லை. வளர்ச்சி முன்னேற்றம் என்பதை இன்றைக்கு ஒரு மின்சாரம் பாய்ச்சியதை போன்ற பிரச்சாரம் இருந்த காரணத்தால், இந்தியா முழுவதும் காங்கிரஸ் மீது ஊழல் வெறுப்பு இருந்த காரணத்தால் அவர் மீது அது ஒரு அலையாக வந்தது. ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வுகள் அவற்றையெல்லாம் பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. ஆகவே கம்யூனல் ஜீவோக்கு அர்த்தம் தெரியாமல் இங்கே தமிழ்நாட்டிலே அவர்கள் கால் ஊன்ற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. பழமாகியும் பாடுபட்டவன், பஞ்சாங்க மாட்டுக்கு சூடுபட்டவன், கண்மூடி கொள்கைக்கு கனல் முட்டியவன், இங்கே கண்மூடும் வரை கடனாற்றிய தந்தை பெரியார் அவர்கள் ஆழ உழுது இன்றைக்கு நீதி பெயர் வளர்த்த மண்ணில் இந்துத்துவா வேறுபிடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக
இப்ப பாரதிய அமித்ஷாவுடைய விஷயத்துல வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா தமிழ்நாட்டு அரசியல் குறித்த ஒரு எதிர்மறை விமர்சனம் மக்கள் மத்தியில வந்துருச்சு இந்த திமுக மத்தியிலன்னு. இந்த சூழ்நிலையில பாரதிய ஜனதா என்னென்ன வியூகங்கள் அமைத்தால் அது வெற்றி பெறாங்க? ஏன்னா அவங்க சில வியூகங்கள் வச்சிருக்கிறாங்க, நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு. அதுக்கான வியூகங்கள் அடிப்படையில் திமுகவினுடைய சில தலைவர்களை இழுப்பது, இன்னும் பல பேர் வருவாங்க, அதற்கான விஷயங்களை செய்யறோம். தமிழ்நாட்டில் செலிபிரிட்டியா இருக்கக்கூடியவங்க ரஜினிகாந்தா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க இழுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டில் காலூன்று செய்து விடுமா? நிச்சயமா செய்ய முடியாது. ஒரு விஷயத்துல இப்போ அவங்க சொல்றது என்னன்னாக்கா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் இயக்கம் முதல்ல சொன்ன மாதிரி நாங்க தான் ஆளவோம், எங்களால் தான் ஆள முடியுங்கிறது வந்து உண்மையா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய கொள்கையா வச்சு சொல்லலாம். ஆனா குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய திமுக, அண்ணா திமுக இரண்டுமே நீர்த்து போன இயக்கமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு மற்ற கட்சிகள், அது மறுமலர்ச்சி திமுகவோ அல்லது வாசனுடைய இயக்கமோ அல்லது மற்ற இயக்கங்களோ, நாங்கள் இன்றைக்கு திராவிட இயக்கங்களுக்கு மாற்று என்று சொல்வது எப்போதுன்னு சொன்னா, முதல்ல சொன்ன கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். துணிந்து சொன்னோம், இன்னைக்கு ஒரு அணியை அமைக்கணும், இந்த ரெண்டு இயக்கங்களும் அப்புறப்படுத்தணும். ஏன்னு சொன்னா, உதாரணமா திராவிடத்தினுடைய கொள்கை தெரியாம பேசுறாங்க பல பேர் சொல்றாங்க. திராவிட இயக்க கொள்கை தெரியாம நாங்க பேச மாட்டோம். ஆனா திராவிட இயக்கம் தேவைப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. இப்ப திராவிட இயக்கம் தேவையில்லை. என்ன காரணம்னா, என்ன காரணம்னா, எந்த நோக்கத்துக்காக திராவிட இயக்கம் வந்ததோ அந்த கொள்கைகள் கொஞ்சம் கூட நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பா சொல்ல போனா, திராவிட இயக்கத்திலிருந்து, பெரியாருடைய இயக்கத்திலிருந்து உருவான அண்ணா என்ன கொள்கைக்காக அந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த கொள்கை சிறிது கூட நிறைவேற்றப்படவில்லை. உதாரணமா முதல் அந்த நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிற மது, உதாரணமா அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அண்ணா சொன்னார், வறுமையை ஒழிக்கணும்னு சொன்னா, ஏழைகளுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னு சொன்னா மது கடையை திறக்கணும்னு சொன்னாங்க அன்றைக்கு இந்த அதிகாரிகள் எல்லாம். அதை திறந்தா போறங்க வருமானம் எக்கச்சக்கமா வரும், தமிழ்நாட்டு வறுமையை ஒழிச்சிடலாம்னாங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, எத்தனை கோடி வருமானம் வந்தாலும் மது கடையை திறக்க மாட்டேன். அந்த மதுக்கடை மூலம் வர்ற வருமானம் என்பது குஷ்டரோகி கையில் கொண்டு வரும் வெண்ணெய்க்கு சமம் சொன்னவர் அண்ணா. குஷ்டரோகி கையில் கொண்டு வரும் வெண்ணெய் எதுக்கும் பயன்படாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த அழகு தமிழ் அண்ணா சொன்ன வார்த்தை, இந்த மதுவை நான் கொண்டு வர மாட்டேன். ஆனா அந்த மதுவை இன்னைக்கு தாராளமா கொண்டு வந்தது யாரு? திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய திமுக, அண்ணா திமுக. இன்னைக்கு நாரா ஓடி நாடே குட்டிச்சுவரா இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ரெண்டாவது, அவங்க சொன்ன எந்த கொள்கையுமே திராவிடம் என்பது, உதாரணமா சின்ன வயசுல நான் நடக்கிறதுக்கு நடவண்டி கொடுத்தாங்க, அப்ப தேவைப்பட்டது. நான் இப்போ நடவண்டி தான் ஓட்டு பண்ண, அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல 69% இடஒதுக்கீடு அதிமுக அரசு தானே கொண்டு வந்தது. நான் திரும்ப சொல்றேன், அது காலத்தின் ஒரு இயக்கம். இவங்க மட்டும் இல்ல, யார் வந்தாலும் தமிழ்நாட்டுடைய பெரியாருடைய சொன்னோம்ல, அந்த திராவிடத்துடைய கருத்து இருக்குது. ஆனா அது அந்த கருத்து என்பது முழுமையா இல்ல. பெரியார் சொன்ன கொள்கை எல்லாம் இப்ப முழுமையா இல்ல. பெரியார் சொன்ன கருத்தும் இப்ப இல்ல. இன்னைக்கு முழுக்க முழுக்க பெரியாரை பின்பற்றி வந்தவர்கள், பெரியார் பள்ளியில் படித்தவர்கள், அண்ணாதுரையுடன் பயின்றவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு கத்துக்கிறது முழுதும் ஊழல் எப்படி செய்யலாம், விஞ்ஞானபூர்வமா எப்படி ஊழல் செய்யறது, அல்லது இப்போ ஜெயலலிதா பாருங்க, இதுல வந்து எல்லா மாநிலத்துக்கு இருக்கா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கா? திராவிடத்துக்கு மட்டும் தமிழ்நாடு என்ன பொறுத்த வரைக்கும் எங்க இயக்கத்தை பிஜேபி மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா, காங்கிரஸ் மீது இவங்களும் திராவிட இயக்க பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களா? அவங்க திராவிட இயக்கம் சொல்ல முடியாது. திராவிட ஊழல்ங்கிறது இந்தியா முழுக்க இருக்கா இல்லையா? காஷ்மீர் முதற்கொண்டு இருக்கு. சொல்ல வர்றது, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் நிராகரிக்கிற இயக்கமாக இருப்பது ரெண்டு இயக்கம் தான். சரி, அந்த இடத்தை பாஜக வெற்றி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இயக்கத்தும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. உதாரணமா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட ஒரு கிராமத்திற்கு ஒரு 1000 ஓட்டுன்னு சொன்னா 1000 ஓட்டுல எல்லோருக்கும் ஒவ்வொரு வாக்கு வங்கி உருவாயிடுச்சு. இப்போ பிஜேபி என்பது நினைக்கிறாங்க பண்ணலாம், ஒரு மோடியை வச்சு பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனா அது அவங்க கனவு காணலாம், நடக்காது. காரணம் என்ன, இங்க இருக்கிற இயக்கங்கள் வந்து அவங்க பலவீனப்படுத்தவும் முடியாது. குறிப்பா சொல்ல போனா அவங்க ஒரு சின்ன கட்சி தான். அதாவது ஒரு விதையை போட்டு அந்த விதை வெளியே வருது, ஒரு இதழ் வெளியே வந்துருக்கலாம் அதான். ஆனா இவங்களால போய் நான் ஆட்சி பிடிச்சிடுவோம், நான் மோடி ஆட்சி அமைப்பெல்லாம் முடியாது. ஆனா மத்தியில் அமைக்கலாம். காரணம் நாமளே சப்போர்ட் பண்ணோம். காரணம் என்னன்னா, அன்னைக்கு யார் மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுனா ஆள் கிடைக்காது. நமக்கு காங்கிரஸ் ஊழல் இயக்கமா இருந்தது. காங்கிரஸ் மாற்றி யாருன்னா இன்னைக்கு பிஜேபி தேவைப்பட்டது, நம்ம அதை ஆதரிச்சோம். இன்னைக்கும் நம்ம 5 ஆண்டு காலம் நம்ம சொல்லிட்டோம், நமக்கு கொள்கையில் உள்ள வித்தியாசம் இருந்தாலும், நாளைக்கே ஒரு அணியை நாங்கள் புதிதாக அமைத்தாலும் மத்திய அரசில் இருக்கிற 5 ஆண்டு காலம் பிஜேபிக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்குன்னு சொல்றோம். ஏன்
அது உண்டு. காரணம் நம்ம சொன்ன கொள்கையில் நிக்கிறோங்க. நிச்சயமா ஒரு மணி ஈஸ்வரன் பேசுறதுக்கு முன்னாடி மணி என்ன சொல்றதுக்கு ஒரு சின்ன கருத்து. அதாவது தந்தை பெரியார் அண்ணா சொன்ன அந்த திராவிட இயக்க கொள்கையிலிருந்து இன்றைக்கு அவர் சொன்ன 2 கட்சிகளும் கொஞ்சம் தடம் மாறி இருக்கிறது, தடம் புரண்டு இருக்கிறது. அதுல நான் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனா அண்ணன் சொன்ன மாதிரி 76ஆம் ஆண்டு தள்ளாத வயதிலும் இந்த தலைமுறை தள்ளாடி விடக்கூடாது என்பதற்காக ராஜாஜி அவர்கள் கொட்டுமடையிலே போய் கலைஞருடைய கையை பிடித்துக் கொண்டு மதுவிலக்கை தயவு செய்து தளர்த்தி விடாதீர்கள் என்று சொன்னது உண்மை. அது வரலாற்று பிழை கலைஞர் செய்தது என்பது உண்மை. ஆனால் அதற்காக திராவிட இயக்க கொள்கைகள் மீது வந்து அடிப்பது யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. அதாவது ஒரு ஒட்டகத்தை மலைப்பாம்பு சுற்றி கொண்டிருக்கிறது சொன்னால் மலைப்பாம்பை அடிக்க வேண்டும். ஆனால் மலைப்பாம்பை அடிக்கின்ற சாக்கிலே திராவிட இயக்க கொள்கைகளை ஒட்டகத்தை அடிப்பதை யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் அந்த கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இருக்கார். அதற்காக கிடையாது. அந்த மதுவை ஒழிப்பதற்காகத்தான் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து நாங்களும் இன்றைக்கு ஒரு பக்கத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க கொள்கை அவர்களும் சுயநலம் இல்லாமல் அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் அவர்கள் பரிமளம் அவர்கள் இன்றைக்கு ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய கடனை கூட அடைக்க முடியாமல் அதை கேட்பதற்கு கூட சுயமரியாதை தடுத்த காரணத்தால் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு இந்த நாட்டிலே தான் நடந்திருக்கிறது. ஆக அப்படி சுயநலம் இல்லாமல் வாழ்ந்த அந்த திராவிட இயக்க தலைவர்கள் கொடுத்த கொள்கைகளை யாரும் கொச்சைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். நிச்சயமா நான் உங்களிடம் இருப்பது இந்தியா முழுவதும் சார் சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் ஒரு அடையாளமா மோடி வந்தாரு. ஒரு மிகப்பெரிய அலை வீசியது, சுனாமி வீசியது போன்ற பிரச்சாரங்கள்லாம் மக்களவை தேர்தலில் பண்ணது நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணீங்க. அப்ப சார் நீங்க 3 பேருமே அப்ப ஒரே பிரச்சாரத்தை பண்ணீங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும் அந்த மோடி அலையில இருந்து கொஞ்சம் விலகிதான் இருந்தது. இப்ப ஒரு ஆட்சிக்கு இந்த 7-8 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய அலை வீசிய போதே தமிழ்நாட்டில் பாஜக அலை எடுபடாத போது இப்ப இந்த சூழ்நிலையில அமித்ஷா வருகையினால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துவிடும், பாஜக ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? சென்ற தேர்தலை பொறுத்தவரை பல காரணங்கள் பல பேர் சொல்லி இருக்கலாம். அதிமுக பணம் கொடுத்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி இருக்கலாம். நான் ஒரு தொகுதியில பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டவன். என்னுடைய எண்ணமெல்லாம் அந்த தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே எதிரியை எதிரியாக பார்க்கவில்லை, எதிரியை எதிரியாக பாவிக்கவில்லை. திரு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்த பொழுது தமிழக அரசாங்கத்தை எந்த விமர்சனமும் செய்யவில்லை. மக்கள் மத்தியிலே அதிமுகவுக்கு போடுகின்ற ஓட்டு மோடி அவர்களுக்கு ஆதரவாகத்தான் போகிறது என்ற உணர்வு அன்றைய தேதியிலே இருந்தது நிஜம். அதை மாற்றக்கூடிய அந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்யவில்லை, திரு மோடி அவர்களும் செய்யவில்லை. மோடி அவர்களுடைய அந்த அலை தமிழகத்திலே எடுபடாமல் போனதற்கு இது ஒரு முக்கிய காரணம். தேர்தலுக்கு பிறகு அதிமுக தேவை என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்த காரணத்தினால் டெல்லியிலே ஆட்சி அமைப்பதுதான் முக்கியம் என்று நினைத்தார்கள். தமிழகத்திலே வெற்றி பெறுவது முக்கியம் என்று அவர்கள் கணக்கிடவில்லை. அன்றைய தேதியிலே தமிழகத்திலிருந்து இத்தனை எம்பிக்கள் வருவார்கள் என்று அவர்கள் கணக்கே எடுக்கவில்லை. அப்ப அதற்கு தகுந்தாற் போல் அன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். இது சென்ற தேர்தலுடைய நிலைப்பாடு. திரு அமித்ஷா அவர்கள் இங்கு வந்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். அதை யாரும் மறுக்க முடியாது. 2 நாட்களாக பத்திரிகைகளிலே அவரை பற்றிய செய்திகள், எல்லோரும் அவரை சந்தித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், அவருடைய தமிழக தலைவர்கள் வேலை செய்வதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். அதை மறுக்க முடியாது. தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. தேர்தலுக்கு பிறகு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அல்ல. அதாவது மக்கள் மத்தியிலே இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்றார்கள். பல மாநிலங்களிலே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை தேர்தல் முடிவுகள் வருகின்ற ஜம்மு காஷ்மீரிலே கூட அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கும் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. அப்ப ஜம்மு காஷ்மீரிலேயே இன்றைக்கு இப்படி ஒரு நிலை என்று மக்கள் மத்தியிலே வரும் பொழுது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு வங்கி குறிப்பிடும்படியாக ஒரு கணிசமாக தமிழகத்திலே அதிகமாகி இருப்பது. ஜம்மு காஷ்மீர், வட இந்தியா, ஹரியானா போன்ற பகுதியில் இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இங்க தொடர்ந்து இந்த சமஸ்கிருத திணிப்பு, இவங்களுடைய இந்த சிறுபான்மைகளுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து மிகப்பெரிய பிரச்சாரம். ஒன்றை மட்டும் நான் சொல்லுகின்றேன். ஹிந்தி, சமஸ்கிருதம் அல்ல, அது இதுவெல்லாம் இதற்கு எதிரான போராட்டம் எல்லாம் ஒரு தேர்தல் பிரச்சனையாக தமிழகத்திலே இருக்க போவது கிடையாது. அந்த காலம் மாறிவிட்டது.
இன்றைக்கு இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். ஒரு சில தலைவர்கள் அதை எதிர்ப்பதன் மூலமாக எல்லோரும் இந்திக்கு எதிராக ஓட்டை போட்டு விடுவார்கள். 1967 வேறு அன்றைக்கு இருக்கிற நிலைமை வேறு. சில தலைவர்கள் அதை எதிர்த்து பேசலாம், ஓட்டுகளாக மாறாது. அதே போல இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கூட தொடர்ந்து மதிமுகவை பொறுத்தவரை அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக வைத்துக் கொண்டு தமிழகத்திலே பேசுகின்றார்கள். ஆனால் அதுவெல்லாம் கண்டிப்பாக ஓட்டுக்களை வாங்குகிற பிரச்சனையாக இனி வருகின்ற தேர்தலிலே மாறாது. நீங்க 2009 எடுத்துக்கொள்ளுங்கள். 2009 பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் தனியாக நிற்கின்றோம். மதிமுக அதிமுக கூட்டணியில் நிற்கின்றது. எங்கள் பகுதியிலே அனைத்து தொகுதிகளிலும் 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகளை வாங்கி நாங்கள் ஓட்டுகளை பிரிக்கிறோம். தமிழகம் பூராவும் வெற்றி பெறுகின்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி இங்கே தோல்வியுறுகின்றது. அதிமுக வேட்பாளர்கள் கொங்கு மண்டலத்திலே நாங்கள் ஓட்டுகளை பிரித்ததால் வெற்றி பெறுகிறார்கள். அந்த தேர்தலின் போது இலங்கையிலே பிரபாகரன் கொல்லப்படுகிறார். மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்க வேண்டும். ஆனால் வைகோ தோற்று போகிறார். இலங்கை தமிழர்களுக்காக ஓட்டுகளை போட்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேர்தலிலே வைகோ வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிராக பேசும்போது தமிழ்நாடு பிஜேபி காரங்க ஈழ பிரச்சனைகள் ஆதரவா இருக்கிற மாதிரி தானே ஆட்சி வரதுக்கு தொடர்ந்து பேசினாங்க. கச்சத்தீவு, இலங்கை தமிழர், இந்தி, சமஸ்கிருதம் இதெல்லாம் விவாதத்துக்கு வேணா பயன்படுமே ஒழிய ஓட்டுகளாக கண்டிப்பாக மாறாது. தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபிக்கு என்ன பிளஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது மற்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு மதச்சார்பின்மை பேசுகிறார்கள். மதச்சார்பின்மை பேசிக்கொண்டு ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள். ரம்ஜான் கொண்டாட்டத்திற்கு அனைத்து இந்துக்களையும் அழைக்கிறார்கள், இந்து தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், எல்லோரையும் அழைக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். யாராவது தீபாவளியை கொண்டாடுகிறார்களா? அதாவது தமிழகத்தினுடைய இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற வேலையை திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களாக செய்கிறார்கள். இந்த எண்ணம் ஒவ்வொரு இந்து மத்தியிலும் இன்றைக்கு வருகின்றது. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு லாபகரமாக அதுவாக அமையும். தமிழகத்தினுடைய இந்துக்கள் ஒற்றுமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே அதுவாக இல்லை. இந்த இந்துத்துவ கருத்துக்கள் கூட அந்த தமிழக மக்களுடைய பாதிக்காது நீங்க சொல்றீங்க, இந்த கருத்துக்கள் கூட எதிர்வினை இல்லைங்கிறீங்க. ஆனா பொருளாதார கொள்கையிலும் காங்கிரஸை விட அதிவேகமாக ரயில் கட்டண உயர்வு போன்ற பல்வேறு விஷயங்கள்ல அந்நிய முதலீடுல எதையெல்லாம் காங்கிரஸ் அவங்க குறை சொன்னாங்களோ நாடாளுமன்றத்தில் அதைத்தானே தீவிரமா அவங்க செஞ்சுட்டு வராங்க. பேசலாம். இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல தனியார் மயமாகறன்னு சொல்றாங்க. மோடி சொல்லியிருக்காரு, பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. அதை எல்லாரும் எதுக்குறாங்க. ஏன் ஆக்குனா என்ன? இப்ப சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது, அதை அரசாங்கம் மெயின்டைன் பண்ணி 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 யாராவது உள்ள போற மாதிரி இருக்குதா? அது ஏன் தனியாருக்கு தான் கொடுத்து பாப்போமே, நல்லா வரட்டுமே. இத மக்கள் நீங்க இதை ஏத்துக்கிறது, மக்கள் ஏத்துக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் வச்சுங்க. ஒரு கட்சி சார்பா நானும் தான் சொல்றேன், எங்க கட்சி சேர்த்து தான் சொல்றேன். ஒரு கட்சி சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ஒரு போராட்டம் பண்றாங்கன்னா பொதுமக்கள் யாரும் அங்க வர்றதே கிடையாது. அந்த கட்சியை சார்ந்தவங்க அவங்க தலைவர் என்ன போராட்டம் பண்ணாலும் வருவாங்க. அதுக்காக மக்கள் எல்லாம் அந்த போராட்டத்தை பார்த்து மாறிட்டாங்க. அண்ணன் சொல்றது ஈழ பிரச்சனையும் இந்தி பிரச்சனையும் ஓட்டுக்கு உதவுகிறதோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஓட்டுக்காக நாங்கள் அதை செய்யவில்லை, அண்ணனுக்கு தெரியும். உணர்வதியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உணர்வு சம்பந்தப்பட்டது வேறு, ஓட்டு சம்பந்தப்பட்டது வேறு. சமுதாய இயக்கமாகவும் நாங்கள் இருக்கிறோம். அதாவது மது விலக்கை எவ்வளவு வந்தா அந்த அளவுக்கு உடனே ஆதரவு வரும் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அடுத்த தேர்தலை விட யோசிப்பதை விட அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் நடக்கிறோம். ஈழப் பிரச்சனை எங்களுடைய ஊனோடும் உயிரோடும் உதரத்தோடும் கலந்துவிட்ட உணர்வு. அதனால வைகோ தோத்துட்டாரு, அதனால தோத்ததுக்காக நாங்கள் அந்த கொள்கையை விட மாட்டோம்னா கண்டிப்பா விட மாட்டோம். அது ஓட்டுக்காக நாங்கள் செய்கின்ற பிரச்சனைகளை உணர்வு ரீதியான பிரச்சனை. இந்தி கூட இப்படிதான் அண்ணன் சொல்வதை போல இட்ஸ் டெட் ஹார்ஸ் என்று ஒரு கட்டத்தில் மொராஜி தேசாய் அவர்கள் சொன்னார்கள். ஒரு காலகட்டத்தில் நியூசன்ஸ் நான்சென்ஸ் என்று நேரு அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அது டெட் ஹார்ஸ் கிடையாது, அது செத்து போன குதிரை அல்ல, அது இன்றைக்கும் நீருபத்த நெருப்பு. அண்ணன் சொன்னப்ப நாங்க இந்தி கத்துக்கிறது நாங்க தடுக்கவே இல்லை, சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. ஆனா ஒரு சுற்றறிக்கை கொடுக்கறாங்க சொன்னா இந்திக்கு மாத்திரம் தான் முன்னுரிமை சொல்லிட்டு வலைதளங்களிலே பதிவிறக்கம் செய்யும் பொழுது இந்திக்கு தான் முன்னுரிமை. அதுவும் இன்றைக்கு பெரும் 16,000 பேசுகின்ற சமஸ்கிருதத்துக்கு வாரம் கொண்டாட வேண்டும், சமஸ்கிருத வாரம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்கறது 6.5 கோடி பேர் இங்க வரி கட்டுறோம், மத்திய அரசுக்கு வரி கட்டுறோம், மாநில அரசுக்கு வரி கட்டுறோம்.
ஆனா எங்களுடைய தமிழை 6.5 கோடி பேர் வரி கட்டுகின்ற எங்களுடைய தமிழுக்கு நீங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கிறீர்களோ இந்த மொழி வளர்ச்சிக்கு, ஆனால் அதிலே 10 மடங்கு வழக்கிலே செத்து போன மொழிக்கு ஒதுக்குறீர்களே, இந்திக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களே, அட்டாவது எண்ணில் இருக்கின்ற 22 மொழிக்கும் தருங்கள் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனையே தவிர இதுல இந்தியை எதிர்க்கவே இல்லை. பாரதி சொன்னா வேறு வேறு பாஷை கற்பாய் ஆனால் வீட்டு பாஷை கற்கலாய் போனா, உன் சொந்த பாஷையை கல்லறை காண்பி விட்டு அது மேல உட்கார்ந்து இன்னொரு மொழி படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆக படிக்கிறவங்களை நாங்க என்னைக்குமே தடுக்கல. ஆக இப்படி இது ஈழ பிரச்சனை உணர்வுக்காக படுகின்ற பிரச்சனை, இந்திய எங்களுடைய உணர்வுக்காக படுகின்ற பிரச்சனை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தண்ணியே தரமாட்டேன்றாங்க, ஒரு ஒருமைப்பாடை பத்தி பேசிட்டு இருக்காங்களா, அது யாருடைய பிரச்சனை? அதுக்காகத்தான் நாங்க அதுக்கும் போராடிட்டு தான் காங்கிரஸ் என்ன சொல்லிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜவடேகர் என்ன சொல்லிருக்காருன்னு சொன்னா, முல்லை பெரியாறுல புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வு நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதை யாராவது எடுத்தார்களா? அது நம்முடைய பசி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. விட்டுருங்க, இந்தி பிரச்சனை ஈழ பிரச்சனை விட்டுருங்க, நாங்க போராடிக்கிறோம். இது பசி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நம்முடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கு மேலாண்மை வாரியம் அமைப்பதோ ஒழுங்குமுறை ஆணையம் அமைப்பதோ இவற்றையெல்லாம் பண்ணாமல் ஜவடேகர் அவர்கள் இன்றைக்கு ஆய்வு கொடுத்திருக்காருன்னா, அதே வேலையை தானே யூபிஏ கவர்மெண்ட் சொன்னதை தானே இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டாமா இல்லையா? நம்பர் குறுக்க வந்ததுனால சொல்றேன். அதாவது ஒவ்வொன்றிலையும் ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதல் வருது. மதிமுகவினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் நேற்று கோயிலுக்கு சென்று இருக்கின்றார், பூர்ண கும்ப மரியாதையை ஏற்று இருக்கின்றார். இதுவரை நடக்காதது. ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக நானும் அவரும் ஒரே கூட்டத்திலே ஒரு திருமணத்திலே திருப்பூரிலே கலந்து கொண்டோம். திருப்பூரிலே நான் பேசிய பின்னால் அவர் பேசினார். கொள்கை பேசும்போது அதாவது அப்படி இல்ல, இதுவரைக்கும் போகல. மரியாதைக்காக நான் அரசியல்வாதியா இருக்கும்போது இந்து கோயிலுக்கு மக்கள் எல்லாம் கூப்பிடும் போது அவரு பெரியார் விபூதி வச்சுக்கிட்டாரு. எதுக்கு வச்சுக்கிட்டாரு? எனக்கு கடவுள் இல்லை என்பதை இன்றைக்கும் சொல்கிறேன், என்றைக்கும் சொல்வேன். ஆனால் அவனுடைய உறவு என்னை கூப்பிட்டானே, அவனுடைய உணர்வு மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் போனார். தவிர அவர் என்றைக்கு ராகு காலத்துல தான் அவருடைய மனு வேட்பு மனு தாக்கல் பண்ணார். எந்த கட்டத்திலும் அந்த கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஒண்ணு சொல்றேன். அதாவது திருப்பூர்ல நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, நானும் ஒரு கூட்டத்தில் ஒரு 10-15 நாள் இருக்கும், ஒரு திருமணத்துல கலந்துக்கிறோம். நான் பேசும்போது சொன்ன பின்னாடி அவர் பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நான் பெரியார் பள்ளிக்கூடத்துல படித்தவன் தான், வளர்ந்தவன் தான். ஆனால் ஒரு சில கொள்கைகளில் எனக்கு அதில் முரண்பாடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவருடைய நாகரிகத்தை சொல்கிறேன். எங்கள் ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் நான் தான் பண்ணேன், நான் தான் செலவு பண்ணி பண்ணேன். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பெரியார் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நான் பண்ணினேன். அதே போல் நம்முடைய பண்பாடு, நான் என்ன சொன்னேன்னா, தமிழர் பண்பாட்டை அழிச்சிட்டு தமிழ் மொழியை பாதுகாக்க முடியாது. பகுத்தறிவுங்கிற பேரில் நீங்க தனி மனித சுதந்திரம்ங்கிற ஆயுதத்தை வச்சு உங்கள்கிட்ட இப்ப மதிமுக, தேமுதிக, பாமக, சாருடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, பாரிவேந்தருடைய கட்சி, ஏசி சண்முக அவர்கள் தலைமையிலான கட்சி, இந்த கூட்டணிலாம் சேர்ந்துமே கிட்டத்தட்ட 10 விழுக்காட கூட முழுமையா அவங்களால எந்த தொகுதியிலும் பெரிய லெவல்ல வாங்க முடியல. இந்த சூழ்நிலையில் இப்ப தேமுதிக இன்னும் உறுதியா இருக்காங்களான்னு தெரியல, பாமக இப்ப இருக்காங்களா இன்னும் அவங்க உறுதி செய்யல, நாங்க பிஜேபியில தான் இருக்கோம்னு அவங்க இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மதிமுக வெளியவே வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில பாஜக வலு குறைஞ்சிருக்குன்னு பாத்திருக்கீங்களா, இல்ல பாஜக தனிப்பட்ட முறையில செல்வாக்கு அதிகரிக்குன்னு பாக்குறீங்களா? அது மட்டும் இல்லாமல் காங்கிரசினுடைய உங்க கேள்விக்கு நான் என்னோட முதல் இதுலயே பயிர் சொல்லிட்டேன். அவங்க பாமக மதிமுக எல்லாம் வேண்டான்னு பிஜேபி காரன் கணக்கு போடுறான். இப்ப வெளிப்படையா சொல்லலையே தவிர அது எப்படி பலமா இருக்கும்? அவன் கணக்கு தான், பிஜேபி காரன் கணக்கு. முதல்ல நான் அதை பதிவு பண்ண அவர் சொன்னதுக்கு நான் இன்னொரு விளக்கம் சொல்லணும். அந்த கணக்கு தான் அவங்க பண்றாங்க. அவங்க கணக்கு என்னன்னா, இப்ப இந்த சிவசேனாவை சொன்னேன், அதுல அவங்க கணக்குல தாமரை சின்னத்துல போட்டிட்ட அண்ணனோட கட்சி இருக்குது, புதிய நீதி கட்சி இருக்குது, இந்திய ஜனநாயக கட்சி இருக்குது. இந்த 3 கட்சி தான் இருக்குது. அவங்க தங்களுக்கு ஒரு இது வரும், தாமரையில ஏத்துட்டு வரக்கூடியவங்க எல்லாம் வரட்டுங்கிற தவிர்த்துட்டே இருக்குங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க. அது நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட. அவங்க ஸ்ட்ராட்டஜி அந்த அடிப்படையில் தான் போகுது. இப்போ உடனே இப்போ நீங்க டக்குன்னு பாமக அஃபண்ட் பண்ணி வெளியே அனுப்பினாலோ, தேமுதிக அஃபண்ட் பண்ணி அனுப்பினாலோ, அதுல 4 பேர் பிஜேபி குட்வில்லோட இருப்பாப்ல. அவங்கள அஃபண்ட் பண்ணாண்டாங்கக்காக நான் சுக்காத சொல்லல. நீங்க அவங்க அதை ஏற்கனவே சொன்னேன், சிவசேனா கூட கூட்டணி தள்ளி விட்டது அவங்க தான், ஹரியானா ஜங்கிட் காங்கிரஸ் கூட்டணியை தள்ளி விட்டது அவங்க தாங்கிறத முதல்ல நான் அதை பதிவு பண்ணிட்டேன். அடுத்தால அண்ணன் சொன்னது திராவிட இயக்கம்னு சொன்னாப்ல. எலக்ட்ரல் திராவிட இயக்கம் பிற்படுத்தப்பட்ட அகமுடைய சமுதாய சேர்ந்த முத்தையா முதலியாரோட அந்த இடஒதுக்கீடு கொள்கை இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பரவி இருக்கு. அதெல்லாம் திராவிட இயக்கத்தோட பங்களிப்போட நான் குறை சொல்ல வரல. பட் எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ்ல
52 வந்து முதல் எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் வருது. தந்தை பெரியார் வந்து காங்கிரஸ் வெளியே வந்தவர், பெரிய சீர்திருத்தவாதி தான். அவர் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் எதுக்க தான் செய்தார், காங்கிரஸ் தலைவர்களை தோக்கடிக்கணும்னு தான் சொன்னாரு. 52 காங்கிரஸ் தான் இங்க ஜெயித்து, முழு மெஜாரிட்டி வரலனாலும் காங்கிரஸ் தான் ஜெயித்தது. ஆனா காங்கிரஸ் வந்து சமூக நீதிக்கு எதிராட்டு வந்து 2 வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாங்க. அரசியல் நிர்ணய சபையில எந்த வன்னியரையும் சேர்த்துக்கல. அதனால மாணிக்கவல் நாயக்கரும் ராமசாமி படையாச்சியும் கலந்து எழுதாங்க. படையாச்சி 19 எம்எல்ஏ எடுத்தாப்புல, நாயக்கர் 7 எம்எல்ஏ எடுத்தாங்க. இது என்ன சொல்ல வர்றான்னா 26 எம்எல்ஏ எடுத்தாங்க. அந்த 19, 7, 26 எம்எல்ஏல தான் 54 காமராஜர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. வன்னியர்கள் நிறைந்த குடியாத்தத்துல நின்று அவரு வெற்றி பெற்று வராரு. ஆனா அதே வேளையில காங்கிரஸ் எதிர்த்து அழிச்சும் இவங்க காங்கிரஸ்ல பதவிக்காக போயிட்டாங்கிறதுல அண்ணா விமர்சனம் பண்றாரு. வன்னியர்கள் இலவகாத்த கிளியா இருக்கிறாங்க, படையாச்சியும் நாயக்கரும் அரசு போட்ட வண்டியில போயிட்டு இருக்காங்கிற இதுல பண்றாரு. 57 தேர்தலை சந்திக்கிறாங்க. வன்னியர் சமுதாயம் நிறைந்த பகுதிகளில் மட்டும் 15 இடங்களை நினைக்கிறாங்க. அப்ப திராவிட இயக்கம்னா வன்னியர் மட்டும் தானா? கொங்கு வேளாளர்கள்லாம் அப்ப வந்து திராவிட இயக்கம் இல்லங்கிற ஒரு கான்செப்ட் வருது. தெற்க உள்ள தேவர் திராவிட இயக்கம் கான்செப்ட் வருது. அப்ப இதை ஒத்துக்க முடியுமா? இல்ல, அது ஒரு அரசியல் நிகழ்வு. அன்னைக்கு அந்த நிகழ்வுல கூட பெரியார் வந்து அண்ணாவை ஆதரிக்கல. அடுத்தபடியா 62 எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவரு பேரறிஞர் அண்ணா வந்து சென்னை மாநகராட்சி சார்பாட்டு 61 காமராஜருக்கு செலவைக்கிறாரு. அது ஒரு அரசியல், மிகப்பெரிய அரசியல் பின்னிகழ்வு இருக்கு. காமராஜருக்கு அந்த சிலையை வைக்கலன்னா வட மாவட்டத்தில் தலித்துகள் தனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, சத்யவாணி முத்துவோட ஒரு பிரஷர்ல தான் அந்த சிலையை வைக்கிறாங்க. அடுத்தாப்புல வந்து தேர்தல் வெற்றிகளுங்கும் போது ஒவ்வொன்றிலையும் ஒண்ணு. 67 வந்து திமுக வெற்றி பெறுது. மூதறிஞர் ராஜாஜி வந்து 8% வாக்காளர்கள் ஆதரவு பெற்றவர், பிராமண சமுதாயத்தை சேர்ந்தார் என்றாலும் அவருடைய வெள்ளாள கவுண்டர்கள் அவர் ஆதரித்தார்கள், செட்டியார்கள் ஆதரித்தார்கள், உடையார்கள் ஆதரித்தார்கள். எல்லா சமுதாயம் ஆதரிச்சு 8% வாக்களை பெற்ற அவரோட ஆதரவு இருக்கு. அடுத்தால 71 சொல்றாரு. 71 வந்து இன்னைக்கு மோடி மாதிரி அன்னைக்கு பெரிய அளவில் இருந்த இந்திரா காந்தியோட ஆதரவு வந்து கருணாநிதிக்கு இருந்தனால அவங்களுக்கு ஒரு 9 சீட் வேற எம்பி கொடுத்தாரு. அந்த ஆதரவுகள் இருந்தது. மேலும் இப்படி பல அம்சங்கள். ஜெயலலிதா வந்து நான் பாப்பாத்தி தான், அசைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்குது. சோ திராவிட இயக்கம்ங்கிறத பங்களிப்புங்கிறது வேறு, எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ்ல ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி போகுதுங்கிறது வந்து ரொம்ப வேறு. எல்லா எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸுமே திராவிட இயக்கம்னா ராஜாஜி மட்டும்தான் பிராமணர், இந்திரா காந்தி என்ன பறையரா? அன்னைக்கு ஜெயஜன் ராமுக்கும் இந்திரா காந்திக்கும் பிரச்சனை வரும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அதிமுக ஜெயதீவன் ராம் சப்போர்ட் பண்ணிச்சு, திமுக இந்திரா காந்தி தானே சப்போர்ட் பண்ணிச்சு. இந்திரா காந்தி யாரு? இது வந்து எலக்ட்ரல் சான்ஸ்ல வந்து பல இது இருக்குது. ரியல் பொலிட்டிக்ஸ் வந்து இவங்க சொல்றது தான் ரியல் பொலிட்டிக்ஸ். நிச்சயமா அதை நான் ஒத்துக்கிடுறேன். அந்த ரியல் பொலிட்டிக்ஸ் வந்து இந்த நிலைமையில தான் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சக்திகளும் உள்ளதையும் ஒன்றிணைக்க ஒரு வெற்றி தான் ஒன்னு சொல்ல முடியுமே தவிர எந்த வெற்றியுமே வந்து திராவிட இயக்கத்துக்கோ அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. இல்ல, திராவிட இயக்கத்திற்கு சார்பான கருத்துங்கிறத விட இப்ப பாரதிய ஜனதா அரசு இந்த 8 மாதம், அந்த 8 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மோடி உள்ள கிரேஸும் பிஜேபி காங்கிரஸ்க்கு மாற்றுதான் பிஜேபிங்கிற நம்பிக்கையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் அதே அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது உரசி பார்த்தா தான் தெரியும். மகாராஷ்டிரா மக்களுக்கு இருக்குது, இது ஹரியானா மக்களுக்கு இருந்து, ஜம்மு காஷ்மீர்லயும் ஜார்க்கண்ட்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாற்றோட மேல உத்தரப்பிரதேசத்துல வந்து 73 சீட்டு, 71+2 73 சீட்டு மோடி இமேஜுக்கும் வளர்ச்சிக்குமாக கிடைச்சது. அதே உத்தரப்பிரதேசல முலாயம் சிங் யாதவ் தெளிவா பிஜேபியை பலகீனப்படுத்தி பிஜேபி கையில இருந்த 8 தொகுதியை வந்து அவர் கைப்பற்றிருக்காரு. அப்ப வந்து என்ன தெரியுதுன்னா அந்த மோடி இமேஜோட வலிமை வந்து இந்திரா காந்திக்கு 71 இருந்த மாதிரி வலிமை மோடிக்கு இருக்குங்கிறது வந்து உண்மை. அந்த நம்ம உண்மையை அந்த ஒத்துக்கிட்டு தான் பேசணும். அந்த மோடி இமேஜ், அந்த பார்வை வளர்ச்சியில தான் பிஜேபி தங்களோட கட்டமைப்பு வைக்கிறாங்க. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன பண்றாங்கன்னா மத மாற்றம், இந்த இந்துத்துவ கொள்கைகள் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதுக்கு வந்து எல்லாரும் பிஜேபியை சாடுறாங்க. சோ எல்லாரும் ஒரு சைடு, வேறு சைடு, பிஜேபி மட்டும் ஒரு சைடுன்னு சொல்லும் போது வந்து அது பிஜேபிக்கு ஒரு அடிஷனல் லாபத்தை கொடுக்கணும் கருதுறாங்க. நீங்க சொல்கின்ற அந்த பகுதியெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல இவரு சமாஜ்வாதி மாயாவதி எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு வந்தது, ஹரியானா போன்ற இடங்கள மாநில கட்சியில தள்ளிவிட்டு வந்தது, மகாராஷ்டிரால மாநில கட்சியில தந்துட்டு பிஜேபி வந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் தமிழ்நாட்டுல இப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான், ஆன்டி முஸ்லீம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பிரச்சாரமா செய்யப்படுது. இங்க வந்து ஆன்டி முஸ்லீம் ப்ரோ ஹிந்துங்கிற அரசியல்லாம் இங்க பெரிய அளவு கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இங்க இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி காஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கலாம், வேறு சில விஷயங்கள் மொழி சார்ந்து இனம் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கலாம். அதுல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கு? முதல்ல வந்து யூபியில வந்து நான் மாறுபடுறேன். யூபியில வந்து வெறும் பிஜேபியால ஜெயிக்க முடியல, அந்த இடைத்தேர்தல் தோல்விகளை நான் சுட்டி காட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட. இங்க வந்து மோடிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து அந்த வேல்யூ தங்களை லிஃப்ட் பண்ணி விடுன்னு எதிர்பார்க்கிறாங்க.
நிச்சயமா நீங்க இப்ப பிஜேபியினுடைய 8 மாதத்துக்கு முன்னாடி அவங்கள நீங்க நம்பி கூட்டணி வச்சதுக்கும் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு அமித்ஷா வந்த இந்த காலகட்டத்திற்கும் பிஜேபி கவர்மெண்டுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? அந்த செயல்பாடுகள் சார் சொன்னாரு, நீங்க சொல்லக்கூடிய அந்த தமிழர், ஈழம், கச்சத்தீவு, இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட வாக்கா மாறல, மோடியுடைய இந்த செயல்பாடுகளால மக்கள் ஒன்னும் பாதிக்கப்படல, தமிழ்நாட்டுல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி அண்ணா பேச்சில் நாட்டை கவர்ந்த மாதிரி மோடி பேச்சால கவர்ந்துதாரு. அதான் இன்னும் ஒரு வித்தியாசமா ஒன்றும் இந்தியாவில் நடந்ததா தெரியல இன்னும். ஆனா சொல்றாங்க நாங்க பண்ணிட்டோம் ஒன்னும் சாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இல்லை. எனவே இன்னும் போக போக தான் பார்க்கணும். நம்ம வந்து இன்னும் ஆட்சி அமைஞ்சு இன்னும் கொஞ்சம் 8 மாதம் வரையும் உங்களுக்கு எதுவும் தெரியலையா? சொல்ல போனா இந்த 8 மாதம் ஒண்ணும் இல்ல, சொல்ற மாதிரி ஒன்னும் அவங்க பண்ணிடல. அதாவது வெளி தேசங்களுக்கு போயிருக்கிறார், ஒரு ஊர் சுத்துற மந்திரி எம்பியை பார்த்து, அதாவது பிரதமரை பார்க்கறாதான். மற்றபடி மிகப்பெரிய சாதிச்சாருன்னு சொல்ல முடியாது. சாதிக்கிற மாதிரி ஒரு செயல் செய்யணும் சொல்லி காட்ட முடியல அவங்களால. ஆனா அதே நேரத்தில் இங்க என்ன பண்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்ற ஒரு அணியை உருவாக்கினா ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு யாரும் சொல்லுகிறாங்க அமித்ஷாவுக்கு. நான் சொல்றேன் என் கருத்து அது. இன்னும் சொல்ல போனா அவருக்கு சரியா வர வாய்ப்பு இல்லை. இங்க தமிழ்நாட்டிலங்க இன்னைக்கு திமுகவுக்கு பேர் கட்டு போச்சு, அண்ணா திமுகவுக்கும் பேர் கட்டு போச்சு. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு அதாவது ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா, அதாவது ஒரு வாய்மொழி இப்ப வழக்கறிஞர் தெரியும், ஒரு வாய்மொழி சாட்சியா இருந்தா அதை மாத்திடலாம், ரெக்கார்டா அவங்க மாட்டிட்டாங்க. அவங்க நிச்சயமா வெளிவர போறது இல்ல, வெளிவர முடியாது. சட்டப்படியான மக்கள் மத்தியில அதிருப்தி வந்திருக்கு அதிமுக மேல. நிச்சயமா வரும், வர வேண்டிய கட்டாயம், இல்லைன்னா வேற வழி இல்ல. ஒரு சாதாரண திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்தப்ப மக்கள்கிட்ட எதிர்மறையா போச்சு. இங்க வந்து மக்கள் அதை ஒரு அனுதாபமா பார்த்து நிச்சயமா நினைக்கிறீங்க. அனுதாபம் எல்லாம் கிடையாது, நிச்சயமா கிடையாது. ஜெயலலிதா மீது அனுதாபம் எல்லாம் கிடையாது. கலைஞர் மேல எந்த கோபம் இருந்தா அதே கோபம் இங்கேயும் உருவாகி இருக்குது. உங்களுக்கு தெரியாது, அது வந்து தேர்தல் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்ப 2 பேருமே வந்து தேவையில்லைங்கிற முடிவை மற்ற கட்சி எடுத்துட்டாங்க. நாம அதை விட்டுட்டு போய் நம்ம திமுக கூடயோ அண்ணா திமுக கூட்டணி சொன்னோம்னா நாம தமிழ்நாட்டில் பிஜேபியும் காங்கிரஸ் போல கிளை கட்சியா மாறிடுவோம். எனவே நம்ம கிளை கட்சியா இருக்கக்கூடாது. நாமளும் ஒரு வலுவான கட்சியா காட்டணும்னா தனியான்னு சொல்லுங்க, எங்க தலைமையில சொல்லுங்கன்னு அவங்க சொல்லி கொடுத்தா அவர் சொல்றாரு. தலைமையில வருவதற்கு கட்சிகள் தயாரா இருக்கிறதா இப்போது அவங்க நினைக்கிறாங்க. நாங்க என்னன்றா என்னைக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தனியா நின்று அண்ணன் சொன்ன மாதிரி தனியா நின்று 91ல ஒரு எம்எல்ஏ, 96ல 4 எம்எல்ஏ தொடர்ந்து இருந்தோம். ஆனா ஒரு தவறு என்னன்னா, எந்த திராவிட இயக்கத்தை நாம் வந்து நம்பி போனோமோ அது மிகப்பெரிய தவறுங்கிறது இப்ப நான் வந்து பல விவாதங்கள்ல பல நிகழ்ச்சிகளை நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இனி இந்த காலகட்டத்தில் இனியும் கூட நாம வந்து திமுக கூட போலாமா, அண்ணா திமுக கூட போலாமா, 10 சீட்டுக்கு போலாமா, 5 சீட்டுக்கு போலாமான்னு போனதால் தான் இவங்க 2 பேருமே மாறி மாறி நம்ம மேல குதிரை ஏறி நாட்டை அழிச்சுட்டே இருக்கிறாங்க. எனவே இந்த மாத்திரன்னு சொன்னா ஒரு புதிய அணி உருவாகணும். அந்த மாற்று அணி உருவாகணும்னு முதல் சொன்ன இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு அதுதான் வழிமொழிறாங்க எல்லாருமே. ஆனா வரவேற்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மறுமலர்ச்சி திமுக இருந்தாலும் அல்லது பிஜேபியா இருந்தாலும் யார் ஒருத்தரும் இந்த 2 இயக்கங்களுக்கு மாற்ற ஒரு அணி உருவாக்கணும்னு சொல்றாங்க பாருங்க, அதை நாங்க வரவேற்கிறோம். அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் அது யாரு அந்த மாற்று அணியில தலைமை தாங்குறாங்க, யாரு இருக்க போறாங்க அப்புறம் பாத்துக்கோம். அந்த எண்ணத்தை உருவாக்குறது, அந்த எண்ணம் உருவாக்கிப்பதே மிகப்பெரிய வெற்றி. எண்ணத்தை உருவாக்கி இருப்பது மிகப்பெரிய வெற்றி. 2001 அப்படி ஒரு இதெல்லாம் நிச்சயமா கிடையாது. அது மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா வடிவம் வரல. ஆனா நீங்க அந்த வடிவத்துக்கு வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றா ஒரு அணி உருவாகின்ற ஒரு சிந்தனை இன்னைக்கு எல்லா கட்சிக்கும், அது ஆண்ட கட்சி அல்ல, ஆளுகின்ற ஆசை உள்ள கட்சி அல்லது திராவிட இயக்கத்திலேயே கூட போனா அண்ணனுடைய இந்த வைகோடைய இயக்கம் எல்லோருமே நினைக்கிறாங்கல்ல, ஒரு மாற்றம் உருவாக்கணும். இந்த 2 இயக்கத்தையும் தமிழ்நாட்டில் இந்த சிந்தனை பிஜேபிக்கு வந்து ஓரளவு சாதகமா இருக்குமா? சாதகமா இருக்கு சொல்ல முடியாது. நான் சொல்ல வர கருத்து எல்லோருக்கும் என்ன வந்திருக்கிறது, எல்லோரும் நாம் தலைமை தான் நினைக்கலாம், அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா வர தேர்தலில் இந்த 2 இயக்கங்களுக்கு மாற்றா இந்த இயக்கங்கள் ஒன்று கூடலாம், அல்லது எங்க தலைமையில வரலாம், இல்ல அவங்க தலைமையில சொல்ல முடியாது. அது காலத்தினுடைய முடிவில் தான் வரும். தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்ற நினைக்கிறதுல தவறு கிடையாது.
அவங்களுக்கும் அந்த அரசியல் கட்சின்றதால் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதற்காகத்தான் அவர்கள் திட்டமிட்டு சிலவற்றை இங்கே உருவாக்குகிறார்கள். இங்கே எதை தொட்டால் நமக்கு செல்வாக்கு கிடைக்கும், கால் ஒன்ற முடியும் என்று அவர்களும் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது. ஈழப் பிரச்சனையை பொறுத்தவரையில் அவங்க அந்த மீனவர்கள் பிரச்சனையை எப்படி கையாண்டார்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்க கூட அதை நாடகம் சொன்னோம், இன்னைக்கு அதான் சொல்றோம். நாடகத்தினுடைய அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கு. ஆக ஈழப் பிரச்சனையில சென்ற காங்கிரஸ் அரசாங்கம் இந்த காங்கிரஸ் அரசு என்ன வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னா, அவன் வெற்றத்துக்கு கத்தியை கொடுத்தான் இறங்கர் பாப்பான்னா, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஆடுகளுக்கான இரங்கல் கூட்டத்தில் அடித்துக் கொண்ட ஓனாய்க்கு சாட்சி சொல்றதை போல இங்க இருக்கின்ற சாஷாத்திரிச்சாரியும் சுப்பிரமணிய சாமி விட்டுட்டு அங்க போய் கருத்தரங்களை போய் கலந்துகிறது. தமிழ்நாட்டு தலைவர்களை தோற்கடித்து விட்டோம், தமிழ்நாட்டு கட்சிகளை, உங்களை எதிர்க்கின்ற கட்சிகளை தோற்கடித்து விட்டோம் என்று சொல்றது. சிங்கப்பூர்ல போய் மேற்கு வங்கத்தையும் தமிழ்நாட்டையும் வைத்துக் கொண்டு வெளியூர் கொள்கையை வகுக்க முடியாதுன்னு சொல்றது. இப்படி படிப்படியாக போய் ஒரு கட்டத்தில் நடமாட முடியாது என்று ஒரு கட்சி தலைவரை விமர்சனம் செய்து ட்விட்டர்ல, அவர் சாதாரண ஆள் கிடையாது, சுப்பிரமணிய சாமி சாதாரண ஆள் நான் ஒத்துக்க மாட்டேன், அவருடைய கட்சியினுடைய கொள்கைகளை வடிவமைக்கின்ற ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டியினுடைய செயலாளர் தலைவர் சேஷாத்திரிச்சாரி. இப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ட்விட்டர்ல இவர் வெளியே போக முடியலை என்றால் he will be thrown out என்று சொல்கிறார் என்று சொன்னால், அதை கூட கண்டிக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு இங்கே வேற ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. யார் நமக்கு ஒத்துவரையில் அவர்களாம் வெளியேற்றி விட்டு இவற்றை வைத்துக் கொண்டு ஓட வேண்டும், கால் ஒன்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா பெரிய வித்தியாசம் அந்த கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உங்களுக்கு இருக்குதா தெரியல. நீங்க கச்சத்தீவு பிரச்சனையை வச்சுக்கீங்க. ஆகஸ்ட் 29 அஃபிடவிட் போட்டாங்க. என்ன பண்ணாங்க? அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன சொன்னதோ அதேதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. சர்வதேச கடல் எல்லையை பிரிக்கும் பொழுது கச்சத்தீவு இலங்கைக்கு போய்விட்டது, மறுபடியும் அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க. ஆக மொழி ரீதியான பிரச்சனை. மொழி என்பது மனிதனுடைய விழி, கடைசி மான உணர்ச்சி. அந்த உணர்ச்சியோடு மீண்டும் விளையாடி பார்க்கலாமா சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ஆக இந்துத்துவ கொள்கைகளை இன்றைக்கு வேறுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இது இங்க நடக்காது. அந்த இந்துத்துவ கொள்கையை மக்கள் எதிரா பார்க்கல. எதுக்கு சொல்றேன்னா, 96 பாபர் மசூதி இடித்த பொழுது நாடே ரணகலமாயுது. அதிர்ந்து 4 திசைகள் சொல்லிட்டு எல்லா மாநிலமும் அதிர்ந்து. தமிழ்நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த மண் பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். ஆகவே இப்படி இந்துத்துவ கொள்கைகளை இன்றைக்கு முன்னிறுத்தி நீ பாக்குறங்க, சாமியார்களா வர்றாங்க. சமீபத்தில் ஒரு தமிழ் படம் வந்தது, வாயை மூடி பேசும்னு. ஆனா இன்றைக்கு பிஜேபியில் இருக்கின்ற சாமியார்கள் யாரெல்லாம் அரசியல் பதவிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களால் தாறுமாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ட்விட்டர்ல இன்னைக்கு மோடி அவர்கள் பேசியதாக நான் கன்ஃபார்ம்டா தெரியல, அவர் சொல்லியிருக்காரு இப்படியே பேசிக் கொண்டு ராஜினாமா செய்து விடுவார் என்று கூட சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு ஒரு எஜெண்டா வைத்துக் கொண்டு RSS இன்றைக்கு டிக்டேட்டர்ஷிப் செய்கிறது. ஆகவே மிருக பலத்தோடு இன்றைக்கு மோடி வந்திருக்கிறார்கள். ஆனால் மிருகத்தன்மையோடு போய்விடக் கூடாது என்பதற்காக இதை நான் பதிவு செய்ய வருகிறேன். ஆகவே எந்த பிரச்சனையிலுமே அவங்களுக்கு ஒரு எஜெண்டா இருக்கத்தான் செய்கிறது. ஆக அப்படிப்பட்ட பிரச்சனையிலே தான் இன்னைக்கு தருண் விஜய் அவர் சொல்லும்போது நாங்க கூட பாராட்டும். பாராவை பற்றி அண்ணா சொல்லும்போது அழகா சொல்வாரு, அக்ரஹாரத்து அதிசய மனிதன் சொல்வார். அக்ரஹாரத்தில் இருந்தா கூட ஒரு அதிசய மனிதன். அப்படித்தான் இது உப்பு கடலில் வந்த சிப்பி தான் நாங்க தருண் விஜய்க்கு நாங்க வாழ்த்து சொன்னோம். ஏன்னா திருக்குறள் நம்முடைய தேசிய நூலாகணும் பாராட்டணும் கண்டிப்பா. ஆனால் அதற்குள்ளேயும் ஒரு ஹிடன் எஜெண்டா இருக்கிறது என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது. அவருடைய அகமும் புறமும் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே 23/8/2013 அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ரொம்ப மாதம் கூட கிடையாது, 10 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 23/8/2013. அது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றிற்கும் வேர், அதுதான் இன்றைக்கு நாட்டை ஒருங்கிணைக்கின்ற ஒரு சக்தி. பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லோரும் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டால் தான் இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க முடியும் எழுதியிருக்கிறார். ஆகவே இங்கே திருக்குறளையும் பாரதியாரும் பண்ண நாம பாராட்டுறோம். ஆனா இதற்குள்ளேயும் இங்கே காலூன்ற வேண்டும் என்கின்ற ஒரு அஜெண்டா அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் எல்லாவற்றையும் அரசியலாக்கி பார்ப்பது, இந்துத்துவ கொள்கைகளை வெறிபிடித்து இங்கே நிலைநிறுத்துவது என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாடு எந்த கட்டத்திலும் இடம் கொடுக்காது. யார் எந்த இதுல இருந்தாலும் இதுல நிச்சயமாக எல்லோரும் ஒன்றுபடுவார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்கள்ட்ட நான் இருப்பது, இப்ப நீங்க இருக்கக்கூடிய கொங்கு மண்டலங்கிறது விவசாய பகுதி, நெசவாளர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி. இப்ப இந்த மோடி அரசினுடைய இந்த பொருளாதார கொள்கைகள், அந்நிய முதலீடு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அவங்களை நேரடியா பாதிக்கிற மாதிரி இருக்கா? அவங்க எப்படி இந்த நடுவண் அரசினுடைய செயல்பாடுகளை முழு ஒரு உவகையோட தான் இருக்கிறாங்களா உங்க பகுதியில் உள்ள நெசவாளர்கள், விவசாயிகள்லாம்? அதாவது மத்திய அரசை பொறுத்தவரை நாங்கள் கவனிக்கின்ற அந்த கோணத்திலே சரியான பாதையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைப்பது போல அடித்தட்டு மக்களுக்கு அது பலனாக வருவதற்கு இன்னும் ஓராண்டு கூட ஆகும். அவர்களுடைய செயல்பாடுகளிலோ அவர்களுடைய நோக்கத்திலோ தவறு இருப்பதாக தெரியவில்லை. இன்றைக்கு விமர்சனம் செய்பவர்கள் எல்லாமே மொழி பிரச்சனையை எடுத்து விமர்சனம் செய்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மொழி பிரச்சனை ஒரு பிரச்சனை கிடையாது. அதை இந்த அளவுக்கு பெரிதாக்கி வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசாமல் இருக்கின்றோம். அதை பற்றி பேச வேண்டிய நேரம் இது. அது மத்திய அரசை பொறுத்தவரை இன்றைக்கு அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள், வெளிநாடுகளுக்கு பிரதமர் சென்றார் என்று சொன்னால் ஏதோ சர்வசாதாரணமாக அண்ணன் அவர்கள் சொல்லிவிட்டார் ஊரை சுற்றுகிற பிரதமர் என்று. இன்றைக்கு உலக அளவிலே இந்தியாவின் மீது ஒரு மரியாதை வந்திருக்கிறது.
இந்தியாவினுடைய பிரதமர் மீது ஒரு மரியாதை வந்திருக்கிறது. வெளிநாடுகளுக்கு நாம் செல்லும் பொழுது இந்தியன் என்று பெருமையாக நம்மை பார்க்கின்றான். அந்த ஒரு பெருமை இன்றைக்கு நமக்கு வந்திருக்கின்றது. அதுவெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று நாம் யார் என்பதை காண்பிப்பதன் மூலமாக இன்றைக்கு இப்ப ஜன்தன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. இதுவெல்லாம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான இதை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க இல்ல, அதாவது அதை வந்து ரத்து செய்யணும். மாநிலங்கள் நடைபெற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க. மகளிர் சுய உதவி குழு நம்ம பேசுறோம். ஓகே, ஒரு வகையில வந்து அது பலனளிப்பதாக இருந்தாலும் அந்த மகளிர் சுய உதவி குழு தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுங்கட்சியில இருப்பவர்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தேர்தல் கூட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள், ஓட்டு கேட்பதற்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த வேலைதான் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பயன்படுத்துறாங்க பெரும்பாலும் இந்தியாவில். அதாவது அது நடப்பதை சுட்டிக்காட்டுவது நம்முடைய பொறுப்பு. சும்மா சுயஉதவி குழு அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது சுயஉதவி குழுவில் இன்னைக்கு வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. அதுவே வேற யாரா கொடுத்தா கந்து வட்டின்னு சொல்லி எல்லாரும் வந்து இதை வந்து சாதாரண படிக்காத ஏழை பெண்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம் தான். அதாவது இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, சுய உதவி குழுவை தவறா பயன்படுத்துகிற வேலையும் இங்க இருக்கின்றது. அதை சரிதானே செய்யணும். அதுக்கு அந்த அமைப்பையே கலைக்கிறது நல்ல நோக்கத்தோடு ஒரு திட்டம் நான் சொல்றேன். தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் தயவு செய்து இந்த மொழி பிரச்சனையை இனிமேலும் பேசிக் கொண்டிருப்பதிலே அர்த்தம். சரி, தண்ணீர் பிரச்சனையை பேசுவோம். அதுக்கு ஒரு மேகதாதுல ஒரு அணை கட்டுறாங்க, உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது வந்து ஒரு நதிநீர் வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அவங்க வந்து எந்த விதமான ஒரு குளோபல் டெண்டர் விட்டாச்சு, இன்னைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வாதார பிரச்சனையிலே மத்திய அரசு இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறது. இதை ஏன் மோடி அவர்கள் தலையிட்டு தீர்வு காண? பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது அதை போய் பெருசா விமர்சனம் பண்றது ரொம்ப ஈஸி. இல்ல அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாதான் அது கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். இப்ப வந்து மீனவர்கள் பிரச்சனை இப்ப கூட சொன்னாரு நாடகம் அப்படின்னாரு. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. தொங்க இருந்த மீனவர்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்டிப்பா வந்து ஒரு வார்த்தையாவது அதை பாராட்டி தான் ஆகணும். அதை போய் நாடகம்னு சொல்லி கொச்சைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. உங்களிடம் வைக்கிறது நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க சொல்கின்ற மாதிரி இப்ப வந்து திமுக ஜெயிச்சது, காங்கிரஸ் ஜெயிச்சது, அது எப்படி வன்னியர்கள் வாக்குகள் அதிகமா வாங்குது, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் புள்ளி வரனோட நீங்க சொல்லுவீங்க, இங்கேயும் சொன்னீங்க. இப்போ பாரதிய ஜனதாக்கு அந்த வகையில எந்தெந்த மண்டலங்களை, எப்படிப்பட்ட வாக்குகள், என்னென்ன சமூகங்களை அவங்க குறி வச்சிருக்காங்க, என்ன யுக்திகளோட அது வெற்றி பெற்று வருதா? என்ன சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கருத்து மட்டும் நீங்க கேட்ட கேள்விக்கு, அதாவது நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி சொல்லும் போது கூட்டணி எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றீங்க. அதாவது அதெல்லாம் தேர்தல் நேரத்துல அவங்கவுங்க கட்சியை இந்த நேரத்துல வலுப்படுத்துறது அந்தந்த கட்சியோட வேலை. கூட்டணி எல்லாம் போயிட்டாங்க, இவங்க எப்படி வருவாங்கன்னு பேசுறீங்க. கூட்டணி எல்லாம் தேர்தல் நேரத்துல எல்லா கட்சியும் தான் கூட்டணி போடுறாங்க. அதனால வந்து அது தேர்தல் நேரத்தில் வரக்கூடியது. அதனால இப்ப வந்து கூட்டணி போயிடுச்சு அப்படிங்கறத பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒண்ணு மட்டும் நோட் பண்ணுங்க, தமிழக பாஜக தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இந்த 1 மாத காலமாக 2 மாத காலமாக பேசிக் கொண்டிருந்த அந்த டோன் வேற. நேற்று திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது வேற. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நேற்று அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளரை அறிவித்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லல, அவர் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய யார் வேணாலும் இன்னும் யாராவது போலாம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதுசா யாராவது வரலாம், ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட யாராவது வரலாம். இல்ல, அவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற சிவசேனையை மகாராஷ்டிரல தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க தனியா நின்னவங்க. அதனால அவங்க மத்தவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு கட்சி, அதாவது அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வேணும்ல. ஒரு நிறைவு பகுதியை கேட்கிறேன். அதான் நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்விதான் அது. எந்த வகையில யுக்திகளோட திமுக ஜெயிச்சதுக்கு என்ன காரணம், என்ன சமூகங்கள் இருந்தது, என்னென்ன அப்ப வாய்ப்பா இருந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க சொன்னீங்க இல்லையா? பிஜேபிக்கு அப்படி என்ன ஸ்ட்ராங் பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2019 மக்களவை தேர்தல் அவங்க ஏம். அதுல வந்து 2016 எந்த அளவுக்கு இந்த புலி வேட்டைக்கு போறாங்க, முயல் கிடைச்சாலும் லாபங்கிறது தான் அவங்களோட நோக்கம். அவங்களோட யூஎஸ்பி வந்து மோடி, 2வது வந்து இந்துத்துவா தான். இந்துத்துவா பொறுத்தளவுல வந்து இந்துத்துவா தான் வாக்கு வங்கியா மாறப்போகுது. நிச்சயமா இந்துத்துவா தான் அவங்க வாக்கு வங்கி. பல இடங்களும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் என்ன தமிழனுக்கு என்ன அப்படியே தனி குணம்
குணம் இருக்குது. நானே சொன்னேன் உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து 57 மூதறிஞர் ராஜாஜி ஆதரவாளர்கள் வந்து 22 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. சட்டநாத கரையாளர், செங்கல் ரெட்டியார், அண்ணாமலை உடையார், காரைக்குடி கணேசன் செட்டியார்னு 22 பேர் வந்தாங்க. 22 பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் ஒரு எம்பி ஆனாரு. 3 எம்எல்ஏக்கள் அவர் கட்சியில் வந்தாங்க. 25 பேர் மூதறிஞர் ராஜாஜியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருந்தாங்க. ஆனா மூதறிஞர் ராஜாஜி வந்து மிகப்பெரிய தலைவர், காந்தியோட எல்லாம் ஒத்து இது பண்ணக்கூடியவர். அவர் வந்து அரசியல் களத்தில் 57 வரல. அப்பதான் அண்ணா சொல்றாரு அது அந்த 22 + 3 25 வரும் தலையில்லாத முண்டங்கள்னு சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் லோக்கல் லீடர்ஸ், கொங்கு பெல்ட்ல இருந்து 4 பேர் வந்திருக்காங்க, சவுத்ல இருந்து வந்திருக்காங்க, எல்லாருமே பவர்ஃபுல் லீடர்ஸ். நான் வந்து லீடர், எனக்கு 15 பேர் இருக்கான்னு சொல்லும்போது அண்ணாங்கிற அந்த ஆளுமைக்கு கிடைச்ச வெற்றி தான் திராவிட இயக்கம்னா. அதான் கேட்டேன், அப்படின்னா திராவிட இயக்கம் வந்து 57 எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கொங்கு வேளாளர் கவுண்டர் பெல்ட்ல இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா, தேவர் பெல்ட்ல இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா, வன்னியர்கிட்ட மட்டும்தான் திராவிட இயக்கமா? இல்ல அப்போ வந்து அண்ணாங்கிற ஒரு ஆளுமையின் கிடைச்ச ஒரு வெற்றி தான். அதனால தமிழக மக்கள் வந்து மற்றவங்களோட மாறுபட்டவங்க, வேறுபட்டவங்க, மற்றவனுக்கு இல்லாத குணம் தமிழனுக்கு இருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மாநில உறவு மற்ற மாநிலங்களோட இங்க ஒரு மாநில உணர்வு, 2 மாநில கட்சிகள் இருக்கு, 2 மாநில கட்சிகள் இருக்கு. மற்ற இடங்கள்லாம் ஒரு மாநில கட்சிகள் தான் இருக்கும். இங்க திமுக வர்சஸ் அதிமுக அரசியல் வந்து 77 இருந்தே நடந்துட்டு இருக்கு. நான் தெளிவாக முதல்ல சொன்னேன், அந்த அரசியல்ல ஒரு பிரேக் வந்தாதான் பெருசா என்டர் பண்ண முடியும். அதுல பிரேக் வராம மீண்டும் கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா ஃபைட்டே நடந்ததுன்னா அது சிரமங்கிறத சொன்னேன். அந்த ஃபைட்ல ஒரு பிரேக் வந்துருதுன்னு வைங்க, அந்த ஏற்கனவே உள்ள ஒரு அதுல திராவிடமும் இல்ல, தேசியம் இல்ல, ஆரியம் இல்லாம கருணாநிதி சேவையாளர், ஜெயலலிதா பிராமணர், அங்க ஒன்னும் வேற எதுவுமே இல்ல. அவங்க 2 பேருக்கும் அமைப்பு ரீதியா ஒரு பெரிய பலம் இருக்குது. அவங்க 2 பேருமே மீண்டும் மோதுறாங்கன்னு வைங்க, இன்னொருத்தர் உள்ள போறது வந்து மிக சிரமமான காரியம். ஆனா இந்த சூழ்நிலை கூட திமுக ஒரு பலகீனத்தை அடைஞ்சிருக்குது. என்ன பலகீனம்னா, ஜெயலலிதா கிட்ட தோத்த திமுக உடனே எழும்பிரும், அடுத்த தேர்தலே எழும்பிரும். 91 தோத்தா 96 நடந்த பெரிய எலெக்ஷன்ல எழும்பிரும், 98 தோத்தா 99 எழும்பிரும், 2001 தோத்தா 2004 எழும்பிரும். அப்படி எழும்பிட்டு இருந்த திமுக முதல் 2 தோல்விகளை சந்திச்சிருக்கு. 2வது தோல்வியில இந்த திராவிட இயக்க திமுக இருந்து 5% வாக்குகள், குறிப்பா அதுல 4% இந்துக்கள் வாக்கு வந்து திமுக இழந்திருக்குது. இன்னும் திமுகவுக்குள்ள பல பிரச்சனைகளை இழந்துட்டு இருக்குது. கலைஞரோட வயது, திமுகவில் கலைஞருக்கு அடுத்தபடியா ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் யாரும் முன்னிறுத்தப்படாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவில் இருந்துட்டு இருக்கு. ஒண்ணு, ஜெயலலிதா வந்து கன்விட் ஆயிருக்காங்க, அவர் வந்து அக்யூட்டலே ஆக மாட்டாங்க, கன்விஷன் தான் உறுதியா சொல்றாங்க. இப்படிப்பட்ட, நான் அதுக்குள்ள போகல, அக்யூட்டல் ஆகலாம், கன்விக்ட் ஆகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, முடிவு தெரியாத சூழ்நிலையில அந்த பழைய பாணி அரசியல் ஃபைட் முடிஞ்சதுன்னா புதிய தலைவராட்டு மோடி இமேஜ்ல பாஜக வந்து பெரிய வெற்றியை பெறும். பாஜக அவங்களுக்கு தோதாரவங்களை கூட்டணியில சேர்த்துக்கிடுவாங்க. இன்னும் செலிபிரிட்டிஸ்களை கூட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க டிக்ளேர் பண்ணலாம், வாய்ப்பு இருந்தலாம். நிச்சயமா. உங்களுடைய நிறைவு கருத்து? இல்ல, ஒரு செய்தி என்ன சொன்னாங்க, பிரதமரை வந்து ஊர் சுற்ற பிரதமர். நான் இப்போ திரும்பவும் சொல்றேன், யாரு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அல்லது இந்திய மக்களுடைய தனிமனுடைய சமூக பொருளாதாரத்தை இது வரைக்கும் உயர்த்தல. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கும் சொல்லுவாங்க, அதிகமா திராவிட இயக்கத்தில் வந்த தலைவர்கள் சொல்றது, நாங்களாம் ஏழைக்கு தான் கொடுக்குறோம், நீங்க இதை வந்து கொச்சப்படுத்துறீங்க, இலவசம்னு சொல்லுவாங்க. அது போல என்னன்னா, ஏழை இல்ல, ஒரு கிராமத்துல 850 ரேஷன் நாட்டுக்கு சொன்னா 850 பேரும் தான் டிவி கொடுத்தான், 850 வீட்டுக்கு தான் இப்ப மிக்சி கண்டு கொடுத்துக்கிறான். அப்ப 850 வீடு ஏழை தானே இருக்கானா? அப்ப வந்து இலவசன்ற பேர்ல ஏமாத்துறத நடத்திக்கிறாங்க இவங்க. இதையே காட்டி இப்ப இவங்க ஓட்டு கேட்டுக்கிறாங்க. பட் இவரு என்ன செய்யணும்னு சொன்னா, தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்ததுக்கு என்ன வழி, அதுக்கு ஒரு திட்டம் திட்டணும். இப்ப நீங்க போறதெல்லாம் பணக்காரன் வளர்க்கறது தான் போறாரு தவிர, ஒரு ஏழையினுடைய பொருளாதாரத்தை வளர்க்கிற மாதிரியான திட்டங்களை இவர் திட்டுற மாதிரி தெரியல. இது வரைக்கும் ஒரு விஷயம் வரல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சுய உதவி குழுக்களை எடுக்கிறாங்கன்றதெல்லாம் பத்திலாம் நம்ம இப்போ உள்ள போக விரும்பல. இருந்தாலும் கூட தனி மனிதனுடைய வளர்ச்சியை எப்படி, அவனுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறது, ஏழைகளை எப்படி இல்லாத பண்றது, அதுக்கு திட்டங்கள் தீட்டணும் அவர். இப்ப திராவிட இயக்கம் செய்ய தவறியதை மோடி அரசு செய்யுதுன்னா மக்கள் ஏத்துக்குவாங்க. அதுக்கு திட்டங்கள் திட்டவே இல்லையா, அதுக்கு திட்டங்கள் அறிவிக்கவே இல்லையா. நீ வெறும் மக்கள் ஒரு சக்தி இருக்குது, ஓட்டு வாங்கலாம், பேச்சு மட்டுமே ஓட்டு. ஆனா அது அண்ணா காலம் இப்ப இல்ல. அண்ணா பேச்சு நம்பின காலம் மாதிரிலாம் இப்ப யாரும் தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. அடுக்குமுறை வசனங்களை நம்பி ஓட்டு போடுற மக்களும் இப்ப இல்ல. அவனும் ஒரு விஷயம் மோடி மீதும் அதே விமர்சனம் தான் பேசிக்கிட்டே இருக்கிறார். பேச்சுதான் தவிர அவர் பேசாத பிரதமர் அங்க முன்னாடி இருந்த பேசுற பிரதமர். அதான் இல்ல, அண்ணன் சொன்னதை வட்டி நான் ஒரு செய்தி சொல்லி என்னுடைய நிறைவுரை சொல்றேன். சொல்வதெல்லாம் பெருசு ஆனால் செய்வதெல்லாம் தரிசுன்ற மாதிரி காங்கிரஸ்ல அன்னைக்கு சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு ஆவடி மாநாட்டில் சொன்னாங்க.
அதுக்கு பிறகு 91ல புதிய எல்பிஜி வந்தது, லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன். அப்புறம் எஃப்டிஐ வந்தது. எஃப்டிஐ வந்தவொடனே எல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் வந்தவொடனே இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் வளர்ந்துச்சு, எல்லாம் பொருளாதாரம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அங்க என்ன நிலைமைன்னா நோக்கியா காலி பண்ணிடுச்சு. இதுக்கு பிறகு இப்போ ஃபாக்ஸ்கான் காலி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் தெருவில் நின்று இருக்காங்க. இன்னைக்கு போன நான் காஞ்சிபுரத்துக்கு எல்லாம் தெருவில் நின்று இருக்காங்க. இன்னைக்கு 44 சட்டங்கள் தொழிலாளர் நல சட்டங்கள் திருத்தத்துக்கு மந்திரி சபை ஒப்புதல் கொடுத்துச்சு. அதுல வந்ததுன்னா 50 மணி நேரம் வேலை செய்யறோம், நீ 100 மணி நேரம் வேலை செய்யணும். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு, ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு ஒருத்தவரான பணி பாதுகாப்பு இருந்தது, அது கிடையாது. இன்னைக்கு எல்லாம் அதே யூ-டர்ன் பாணியில தான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்குது. சொன்னாங்க அண்ணன் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது கூட யார் போனாங்கன்னா கௌதம் அதானி போறாரு. கௌதம் அதானி போயிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து ஆஸ்திரேலியால இருக்கிற நிலக்கரி சுரங்கத்துல பணம் போட்டா எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா நாங்க கட்டுற எங்களுடைய நேஷனலைஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து $1 பில்லியன் கோடியை கொடுக்கறான்னா என்ன வித்தியாசத்தை நோடி காமிச்சாரு. ஆகவே இன்னைக்கு இங்க இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. எல்லாவற்றையும் இன்னைக்கு டிஃபென்ஸ்ல இருக்கிற அந்த டிஃபென்ஸ் எல்லாம் இன்னைக்கு சிக் இண்டஸ்ட்ரி ஆக்கி அது பெரும்போட பணக்காரர்களிடத்துல ஒப்படைக்கின்ற ஒரு மோசமான விளைவுகளை இந்த மோடி சர்க்கார் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தொழிலாளி இன்னைக்கு அடிமட்டத்தில் இன்னைக்கு பாண்டட் லேபரோட மோசமாக போய்விட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. கருத்து தாக்கத்துல மோடிக்கு எதிராக எல்லாருமே குற்றம் சாட்டுறதுதான் மோடிக்கு பலம். அது எதிர்மறையா அவருக்கு நிச்சயமா பலம். அதுதான் ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் தொடர்ந்து அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் பண்றாங்க. அவர் ஒரு கலாருங்கிற ஒரு ஓகே, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த இதுல முஸ்லிம்ஸ கொன்னுட்டாருன்னு அப்பவே ஆரம்பிச்ச ஒரு காலகட்டத்துல இருந்து மத ரீதியா பண்ணல, நான் பொருளாதார ரீதியா எதிர்மறை விமர்சனமே பாசிட்டிவ் ஆகுதுங்கிறாரு அவரு. அதுக்காக விமர்சனம் வைக்காம இருக்க முடியாது. ஜனநாயகத்துடைய மாண்பு ரைட் டிஃபர் தான். நாங்க விமர்சனத்தை வைக்கிறோம். இல்ல அது அட்வான்டேஜ் ஆகுது அவருக்குன்னு சொன்னேன். இருக்கட்டும், பரவாயில்ல. அப்படி அந்த இதுதான் மோடி அட்வான்டேஜ் ஆயிட்டு இருக்குது. ஒவ்வொரு தேர்தல்கள்லயும் அவர் வெற்றி பெறது காரணம் அந்த இதுதான் காரணம். இன்றைய மோடி அவர்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலே கவனம் செலுத்தி வேலை செய்து கொண்டிருக்கிறார். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாகத்தான் தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். அது கொஞ்சம் கால தாமதமாகும். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் வெற்றிடம் உருவாகி இருக்கிறதா, அவ்வாறு தமிழகத்தில் இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலை பாரதிய ஜனதா சாதகமா பயன்படுத்துமா, அதற்கு மோடியினுடைய இமேஜ் பயன்படுமா, அமித்ஷா வருகை எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து நமது ஆளுமைகள் பல்வேறு தரவுகளுடன் இங்கு ஆழமாகவே விவாதித்தார்கள். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த எதிரொலி மணியன் அவர்களுக்கும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.